அதனுடைய பாதிப்புகளிலே நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிற தேவன். யுத்தத்தை இயக்குகிற தேவனுடைய மனிதனுடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். இயேசு வருகிறார், மறுபடியும் வருகிறார், தம் ஜனங்களை சந்திக்க வருகிறார். விழித்துக் கொள்ளுங்கள், நான் இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். I greet every one of you in the wonderful name of our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I give thanks to God for this blessed day. ஆண்டவர் நேற்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கிரியை நம் நடுவிலே நிறைவேற்றினார். God did a wonderful miraculous thing yesterday in our midst. அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் அவர் அளவில்லாமல் நிரப்பி ஆசீர்வதித்தார். God bless all those who heard His word. அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் கீழே விழாதபடி கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக நிறைவேற பண்ணினார். God honored and confirmed His word that none fell to the ground empty. அவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் இந்த நாளில் அப்படியே நிறைவேற பண்ணி இருக்கிறார். God has performed what He spoke to us on the 1st of January of this year. நான் அநேக புதிய திருப்புமுனையான காரியங்கள் இந்த வருஷத்தில் செய்வேன் என்று அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். The Lord promised us that He will do many new things like a turning point in this year. அதிலும் வெகு குறிப்பாக இந்த ஏஞ்சல் டிவியை குறித்து கர்த்தர் இந்த பிரத்யேகமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Very specifically, the Lord gave this promise for Angel TV. 6 மாதங்கள் இதற்காக காத்திருந்து ஜெபித்தோம். We prayed and waited on God for 6 months. ஆண்டவர் ஒரு நாள் இந்த காரியத்தை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாட்டை தந்தார். One day the Lord gave me a wonderful clear revelation concerning this. நீங்கள் அநேக இடங்களுக்கு என்னுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறீர்கள். You are traveling to many places to preach my word. அநேக பட்டணங்களுக்கு போகிறீர்கள். You are going to many cities. அநேக நாடுகளுக்கு You போகிறீர்கள். are going to many nations. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறை சென்று சந்திக்கும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தான் சந்திக்கிறீர்கள். But every time when you go to one particular place, you are only meeting a small group of people. அது ஒருவேளை 1000 பேராக இருக்கலாம், It may be 1,000 people, அல்லது 5000 பேராக or இருக்கலாம், it may be 5,000 people, அல்லது அது 50000 பேராய் கூட இருக்கலாம். or it can even be 50,000 people. எது எப்படியோ அது மிக குறுகின ஒரு எண்ணிக்கை உள்ள ஜனமாகவே இருக்கிறது. Whatever may be the number, it is still a small number. ஆனால் இனி வருகிற காலங்களில் என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் அகில உலகத்திற்கும் வெளிப்படுத்த போகிறேன். But in the coming days, I am going to make my word known to the whole wide world. உலகத்தின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களும் ஒரே நேரத்தில் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கேட்க போகிறார்கள். Even people living in the uttermost part of the earth will hear my word at the same time. நான் இந்த உலகத்திற்கு அநேக வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. I have many things to speak to the people of the world. இனி காலம் செல்லாது. Time shall delay no longer. இருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ளே என்னுடைய வார்த்தைகள் வெகு வேகமாய் கடந்து போக வேண்டும். My word must travel fast during this short time. அதற்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Therefore, I am going to do a new thing. நீங்கள் இருந்த இடத்திலிருந்து சொல்லும் வார்த்தைகள் செட்டை எடுத்து தேசம் முழுவதும் ஒரே நேரத்தில் கடந்து போக போகிறது. I am going to cause your word to spread out with wings and fly even while you are stationary in one place. அதற்கு இந்த ஏஞ்சல் டிவியை ஒரு கருவியாக, ஒரு தூதனாக நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். For that purpose, I am going to use this network Angel TV as an angel. நீங்கள் நடத்தும் ஒரு கூட்டத்தில் வருகிற ஜனங்கள் எந்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களோ அதே விதமாக இதன் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். People are going to get blessed through this network just as much as how people get blessed when they come personally to your meetings. அவர்கள் இருக்கிற இடத்திலேயே நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். I will bless them where they are in their homes. அது உலகத்தின் எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும் சரி. It can be in whichever uttermost part of the world they may be living. என் வாயின் வார்த்தைகளில் உண்டான வல்லமை அதை நிறைவேற்றும் என்று சொல்லுகிறேன். The power of my word will perform it, says the Lord. ஆகவே நீங்கள் இந்த நேரிலை ஒலிபரப்புகளை துவங்குங்கள் என்று கர்த்தர் பேசினார். Therefore the Lord told us to begin this live telecast. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியின்
கூட்டத்தின் மூலமாக அகில உலகத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம். For the first time we are sending the word of God to the whole world. நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை நாங்கள் அடிக்கடி கண்டிருக்கிறோம். We have seen one amazing thing very often in our meetings. எங்கள் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். People's eyes are open when we conduct meetings. அநேகர் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்தில் உலாவுகிறதை பார்ப்பார்கள். Many people see the Lord Jesus walking in their midst. ஒரு சில சமயங்களில் எங்கள் மத்தியிலே அவர் நிற்கிறதை பார்ப்பார்கள். Sometimes people have seen standing between us. அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பமாக நிற்பதை பார்ப்பார்கள். They have seen him standing like a pillar of fire. அநேக தேவ ரகசியங்களை பார்ப்பார்கள். They have seen many mysteries of God. தேவ தூதர்கள் உலாவுகிறதை பார்ப்பார்கள். They see the angels of God walking in our midst. அதே போல நீங்களும் இந்த நேரிலை ஒளிபரப்புகளின் வழியாக பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Likewise, it is a desire of God that you too will experience these spiritual blessings. அதை நீங்கள் தெளிவாக பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு HD உபகரணங்களை தந்திருக்கிறார். For you to see all these things very clear, crystal clear, God has enabled us to produce this program in high definition. தேவன் இந்த கூட்டங்கள் மூலமாக செய்ய போகும் மகா பெரிய காரியங்கள் சீக்கிரமாகவே கடந்து வருகிறது. God is going to do awesome things very soon through this அவர் ministry. வானியல் அலைகள் வழியாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்ப போகிறார். God is going to send forth His word through the powers of the air. அது உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வரும்பொழுதே ஒரு அபிஷேகத்தோடு கடந்து வர When போகிறது. it comes into your home, it will come with power. உங்கள் இருதயங்கள் இது தொட போகிறது. It is going to touch your heart. உங்கள் வீடுகள் இது நிரப்ப It is போகிறது. going to fill your home. உங்கள் கதவுகளை இது திறக்க It போகிறது. will open your doors. உங்கள் கட்டுகளை அறுக்க It போகிறது. will break the bondages. கர்த்தர் சொன்னார், The Lord said, அவர் அதை He நிறைவேற்றுவார். will do it. கர்த்தர் செய்கிற காரியம் The works that God is going to அது do, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். it is marvelous to our eyes. இன்றைய தினத்திலும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். God is also going to talk to us today. தேவனுடைய பிரசன்னத்தை நான் இப்பொழுதே உணர்கிறேன். I am feeling the presence of God right now. ஒரு நெருப்பின் நடுவில் இருப்பதை போல உணர்கிறேன். I feel I'm standing in the midst of the fire of God. நெருப்பின் அலைகள் என் மேல் வீசிக்கொண்டே I இருக்கிறது. could feel the fire of God coming all over me. ஒரு அனல் காற்று வீசிக்கொண்டே I இருக்கிறது. could feel a mist of fire all around me. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விசேஷமான காரியங்களை என் ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள The போகிறேன். Lord Jesus is saying now, I'm going to speak special things to my people. அவர்கள் நீ உணர்வதை போலவே உணர்வார்கள். They are going to experience just like what you are experiencing. நீங்கள் பார்ப்பதை போலவே அவர்கள் பார்ப்பார்கள். You are going to see exactly like what I'm seeing. நீங்கள் கேட்கிறதை போலவே அவர்கள் கேட்பார்கள். You are going to hear exactly like what I'm hearing. நான் அதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have selected this day for that purpose, says the Lord. நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணும்படிக்காக நான் விரும்புகிறேன். I'm wishing that all of us pray right now. என்னால் சரியாக நிற்க முடியவில்லை. I'm not able to stand properly. அந்த பிரசன்னம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறதை உணர முடிகிறது. I could feel the presence of God filling me. என் கைகளில் எல்லாம் ஒரு வல்லமை அப்பாய்ந்து வருகிறதை பார்க்க I முடிகிறது. could feel the power of God filling me all over. அது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருக்கிறது. It is like an electrical shock current flowing through me. தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. The presence of God is filling us right now. தயவு செய்து நீங்கள் எல்லாம் முழங்கால் படியிடுங்கள். I ask every one of you to please kneel down. உங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். Please close your eyes and look to the Lord. தேவன் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களை சந்திக்கிற வேளை. The Lord Jesus said, this is the time that I am meeting my people. இதோ என் கண்களுக்கு முன்பாக ஒரு கதவு திறக்கப்படுகிறது. Behold, I see a door open before my eyes. மிகப்பெரிய வெளிச்சத்தை அந்த கதவின் வழியாக நான் பார்க்கிறேன். I see a big bright light coming through the door. அந்த வாசல் தங்கத்தை போல் இருக்கிறது. The entrance is made of gold. அதுக்கு முன்பாக 4 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. I see 4 steps going before it. உள்ளே